காலிஃப்ளவர் பொரியலை வந்து இது மாதிரி செஞ்சு பாருங்கள். இதுக்கு வந்து காலிஃப்ளவர் எடுத்துகிட்டு துண்டு துண்டாக வெட்டிக்கோங்க. நல்ல சூடு தண்ணியில் உப்பும் மஞ்சத்தூளும் சேர்த்துட்டு இந்த காலிஃப்ளவர் அதில் போட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சுருங்க. 10 நிமிஷம் ஆன பிறகு காலிஃப்ளவரை மட்டும் தனியாக எடுத்து வச்சுருங்க. பொரியலுக்கு வந்து ஒரு மசாலா ரெடி பண்ணணும். அதுக்கு வேண்டி கடாயை ஃபஸ்ட்டு அடுப்பில் வச்சுட்டு அதை நல்லா சூடாக்கிட்டு 1 டேபிள் ஸ்பூன் வந்து வேர்க்கடலை சேர்த்து வறுத்துருங்க. வேர்க்கடலை வந்து லைட்டாக கலர் மாதிரி வரணும். அந்த டைமில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து எள்ளு சேர்த்துடலாம். எள்ளை சேர்த்துட்டு நல்லா பொரியிற வரைக்கும் வறுத்துக்கணும். எள்ளு வந்து நல்லா பொரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு வறுத்துக்கோங்க. இப்போ எள்ளெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்துட்டுது. அடுப்பு ஆஃப் ஆக்கிட்டு இதை வந்து நல்லா ஆற வச்சிடலாம். ஆறட்டுது. மிக்ஸி ஜாரில் வந்து ஒரு 4-5 பல் வந்து பூண்டு சேர்த்துருங்க. அதுக்கு கூட வந்து நம்ம இப்போ வறுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, வேர்க்கடலை எள்ளு அதையும் சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் காரத்துக்கு தந்தபடி சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் வந்து மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் வந்து முழு ஜீரகம் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா பவுட்ரு பண்ணிடலாம். இப்போ பவுட்ரு பண்ணி இதை அப்படியே தனியாக வச்சுருங்க. பேனில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டு. எண்ணெய் சூடானோடனே காலிஃப்ளவரை வந்து இந்த எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிடலாம். ஒரு 2-3 நிமிஷம் வதக்கினா போதும். ஒரு 3 நிமிஷம் வதக்கின பிறகு இதில் வந்து பெரிய வெங்காயம், நான் நல்ல பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் 1 வந்து நீளமாக வெட்டி சேர்க்குறேன். உங்களுக்கு வெங்காயம் கொஞ்சம் நிறைய இருக்கிறது பிடிக்கும்னா நீங்கள் 2 வெங்காயம் கூட சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயத்துக்கு கூட வந்து நம்ம உப்பையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கணும். ஒரு 2 நிமிஷத்துலேயே வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வந்துடும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்த பிறகு நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, வேர்க்கடலை எள்ளெல்லாம், அந்த பவுட்ரை வந்து இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மசாலா வந்து காலிஃப்ளவர்லாம் நல்லா பிடிக்கணுன்னா இதில் வந்து ஒரு 1/2 கப்பு வந்து தண்ணி சேர்த்துருங்க. தண்ணி சேர்த்து நல்லா இதை கலந்து விட்டுருங்க. தண்ணி வந்து 1/2 கப்புக்கு மேலே வேண்டாம், ரொம்ப நிறைய தண்ணி வேண்டாம். இப்போ இதை மூடி போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 3-4 நிமிஷம் வந்து அப்படியே வேக விட்டுறலாம். அப்போ தான் அந்த மசாலா வந்து இந்த பச்சை வாசனைலாம் போய் அந்த மசாலா நல்லா பிடிக்கும். அதுக்கப்புறம் இதை திறந்து வச்சு ஒரு 2-3 நிமிஷம் வந்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இடையில கிண்டி விட்டால் போதும். இப்போ காலிஃப்ளவர்லாம் வந்து நல்லா இந்த மாதிரி உதிரி உதிரியாக வரணும். அந்த அளவுக்கு வதக்கிடுங்க. இப்போ நல்லா வதங்கி வந்துட்டுது. அடுப்பை ஆஃப் ஆக்கிடலாம். காலிஃப்ளவர் பொரியல் வந்து ரெடி ஆகிட்டுது. இது சாதத்து கூட சாப்பிடவும் நல்லாயிருக்கும், சப்பாத்தி கூட தொட்டு சாப்பிடவும் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.